ஒரு ஒரு விஷயம் பொதுவா வெளியில போகும்போது இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு ஃபீமேல் வந்து தன்னை கேரி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் கேரி முக்கியம். பண்ணணும். அப்படின்றது என்னென்ன மாதிரியான விஷயம் உங்கள பொறுத்தவரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசனராக இருக்கணும். வாவ்! ஓகே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு கேட்கும். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆட்டிடியூட். யூஸ்வலாக என்ன ரோட்லையோ இல்லை ஃபோன்லேயோ ஒரு கால் வந்து என்ன பார்த்தீங்கன்னாவே யூல் கெட் மை ஆட்டிடியூட். யூஸ்வலாக வந்து ஹலோ சொல்கிறதுக்கும் என்னை இங்கே கூப்பிட்டார் சார் நித்யானந்தம் சார், அவர்கிட்ட நான் பேசுறதுக்கும் மற்றவங்க ஃபோன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே. அது சே நார்மலாக சொல்லுங்கள் சார், அது நார்மல் கால். இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கால் இது. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதே அஃபிஷியலாக இருந்தால் ஹலோ யா இஸ் தஸ் இது இன்னொரு பேசுவீங்க. அடடா. ஏன் போன சொல்லுமா திஸ் இஸ் இன்னொரு. ஓகே. ஸோ கேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. யார்கிட்ட நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற உன்னை. எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஹி இஸ் ஏவிஎம் சண்முகம் சார். ஓகே. அவர் எனக்கு ஒன்று தான் லைஃப்பில் கற்றுக் கொடுத்தாரு. ஓகே. நீ ஷார்ட்டாக இருக்க ஹைட்டாக இருக்க இதெல்லாம் மீன் பண்ணாத. ஹவெவர் யூ ஆர் சீயிங் அப், தே ஆர் சீயிங் டவுன். நீ வந்து உயர்ந்து தான் பார்த்துட்டு இருக்க, அவங்க எல்லாம் தாழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹூஎவர் டால். ஓகே. ஸோ லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நீ உயர்த்து பார்ப்ப, அதுக்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது வந்து இன்ன வரையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். 22 years ஆச்சு. ஷார்ட்டா இருந்தா என்ன, கரெக்ட். என்ன மாதிரி நீ ஆக முடியாது, உன்ன மாதிரி நான் ஆக முடியாது, தென் வாட். நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நான் எனக்கு அழகுதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான். கியூட்டா நம்ம எப்பயுமே முத்து கொடுத்துக்கணும். நீ அழகா இருக்கேன்னு சொல்லிக்கணும். உன் ஸ்கின் நல்லா இருக்கு, உன் முடி நல்லா இருக்கு, நீ நம்மளே நம்ம கிட்ட பேசிக்கணும். பேசிக் யூனோ ஒன் திங். ஒரு செடி, இப்போ இந்த செடி இருக்கு, இது நேச்சுரல் இல்லை. அந்த செடியை ஒரு 2-3 நாள் நான் பால்கனிலேருந்து வெளியில் வச்சுருக்கேன். அது யூஸ்வலாக இத்தனை நாள் வீட்டில் வச்சுட்டு பால்கனியில் வச்சுனேன், அவ்வளோதான். அது செடி ஃபுல்லாக வாடிச்சு. ஏன் இப்படி வாடுது, அங்கே அழகாக இருக்குன்னு தானே வச்சோம். கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சேன். டெய்லி அதுக்கிட்ட ஏன் நீ வாடுற, ஏன் இப்படி பண்ணுற, நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்று. ஈவினிங்கெல்லாம் அது பூமாயிருக்கு. ஓ வாவ். ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட். பிளான்ஸ் கூட நம்ம பேசணும். அப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ நம்மள மாதிரி தான் இதுவும். வாவ்.